students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின் டாப்பர்ஸ்க்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா புக் இன்டீரியர்ஸில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே படிச்சிருந்தாலும் ஸோ சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு இதில் வந்து கோத்ரூ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 கொஸ்டின் கிரியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே காமனாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்து எக்ஸ்பிளைன் த கோர்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் லெனின். இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்காத கொஸ்டின் தான். லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சியின் போக்கினி விளக்கு. இது படிக்கலாம், ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி வச்சுக்கேன். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period 1990 to 39 வரைக்கும் நடந்தது. இந்தியாவில் காலனி நீக்க செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதை குறித்து வரிசையாக விவரிக்க முயற்சி செய்யும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மாசேத்துங் இன் மேக்கிங் எ சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக மாசேத்துங்கின் பங்களிப்பு. இந்த இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நீங்கள் செகண்ட் கொஸ்டின் படிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட் கொஸ்டின் கட்டாயம் படிங்க, அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் கட்டாயம் படிங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் 19th century. 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதை இட்டு செல்ற சூழ்நிலை. இது வந்து ஆக்சுவலாக விமன் கான்ட்ரிபியூஷன் சொன்னால் அந்த கொஸ்டின் வேறு, இது 19th century கம்பேர் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி லெசன் கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்க. ஒரு எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கலி எக்ஸாம் சிவில் டிசபிடன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அட் கிரிட்டிக்கலி எக்ஸாமினேஷன் காந்தி மூவ்மெண்ட். காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்டமறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமின் த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் நான் பிராமின் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டில் பிராமணன் அல்லாதோர் இயக்கம் தோன்றி வளர்ந்ததை ஆய்வு செய்க. இந்த கொஸ்டின் வரைக்கும் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணியிருப்பே மாட்டேங்க, ஆனால் கட்டையில் வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. ஏன்னா கம்பல்சரியில் கொடுத்துட்டா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட படித்தது அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் செப்பரேட் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட். இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் படிக்காதவங்க அதை கோத்ரூ பண்ணிங்க. தட் மீன்ஸ் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்படும் என்பதை விவரிக்கும். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் சேர்ந்த ஃபவுண்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ் ரிலீஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த வருஷம் பப்ளிக்லேயே கம்பல்சரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை எழுதும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. தட் மீன்ஸ் நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தையும் விலக்கி சமூக நீதிக்கான பங்களிப்பை சுட்டி காட்டும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலா ரிவர் ஆஃப் இந்தியா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி. நெக்ஸ்ட் பிரிங் அவுட் த பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டென்சிவ் அண்ட் பிளான்டேஷன் பண்ணுவோம். தீவிர வேளாண்மை மற்றும் கம்பேரிசன் பண்ணி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மற்றும் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தோட்ட வேளாண்மை பண்புகளே வெளிக்கொண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்திய தொழிலங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுங்க. 13th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. இந்த கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14th ஒன் கிளாசிஃபை எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா. இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. 15th ஒன் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சம்மர் அண்ட் வின்டர் சீசன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கோடை மற்றும் குளிர் பருவ காலங்களில் பண்புகளை விவரிக்கும். நெக்ஸ்ட் 16th ஒன் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு பல்வேறு போக்குவரத்து முறைகளை விவரிக்கும். 17th கிரிட்டிக்கல் எக்ஸாம் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடு திறனாய்வு செய்க. நெக்ஸ்ட் 18th கிரிட்டிக்கல் எக்ஸாம் த ஃபங்க்ஷன் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். தட் மீன்ஸ் அமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை ஆய்வுங்க. 19th கட்டாயம் கோத்ரூ பண்ணி எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் த எக்கனாமிக் பாலிசி. அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கான பொருளாதார கொள்கை விவரிக்க. வேளாண் கொள்கை, தொழிற்கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. இது மூணுமே வந்து சைடு நீங்கள் கொடுத்துருப்போம் எக்கனாமிக்ஸ்லேருந்து. 20th கொஸ்டின் வந்து வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி. தட் மீன்ஸ் வந்து புதிய வேளாண் கொள்கை முக்கிய குறிக்கோள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 21st வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் பாலிசி அடாப்டட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் டு இண்டஸ்ட்ரியலைஸ். தொழில் மயமாதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வகைகளை பற்றி விரிவாக. ஓவராலாக இதில் கம்பேரிசன் இந்த 21 கொஸ்டினில் அந்த செகண்ட் கொஸ்டின் தவிர மற்ற எல்லாமே 20மே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயில் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ண வேண்டிய கொஸ்டின். ஏன்னா நான் திருப்பி சொல்லியிருக்கேன், நம்ம ஆல்ரெடி படித்த கொஸ்டின். இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணியிருந்தால் ஒருவேளை நம்ம எழுதியிருக்கலாமோ அந்த 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 இடத்துக்கு நம்ம போயிட வேண்டாம். ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் நீங்கள் கோத்ரூ பண்ணின்றதுக்காக தான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுமே தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஓவராலாக கன்சால்டேட் பண்ணி இது வரைக்கும் எந்தெந்த கொஸ்டினாக கேட்காது இருக்காங்களோ அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்து இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ
ஸோ எஸ்எஸ்ல நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் படித்தவங்களும் சென்டம் எடுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் 5 மார்க் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கட்டாயம் நான் தமிழ் மீடியத்தை தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் 5 marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.